ஆமா பூமி, ஒரு மனுஷன் இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் சுயநலம் இருக்கணும். அந்த கொஞ்சம் சுயநலத்தை வச்சு நீ என் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்போ உனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. பெரியம்மாவையும் எங்க அப்பாவையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச நீ உன் கல்யாணத்தை நிறுத்திக்கிட்ட. எந்த பெரியம்மாவோட சந்தோஷத்துக்காக நீ உன் கல்யாணத்தை நிறுத்தினியோ அந்த பெரியம்மாவோட பிள்ளைதான் இப்போ உன் கல்யாண விஷயத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். இந்த வீட்லயே இருந்துகிட்டு அபூர்வாத்தியை எதிர்த்து என் அப்பாவையும் பெரியம்மாவையும் சேர்த்து வச்சு மாமா நம்பிக்கையை உண்மையாக்கி என் அண்ணனோட நல்ல குணத்தை ப்ரூவ் பண்ணி இதோ இப்படி ஒரு நல்ல மனசோட ரொம்ப பெரிய லிஸ்டா வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு அதோட பலன் இப்படி இருக்கு. வேற யாரோடையும் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. கொஞ்சம் கூட சுயநலம் இல்லைன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கை என்ன ஆகுங்கிறதுக்கு இதோ உன்ன உதாரணமா காட்டினாலே போதும் பூமி. கல்யாணம் ஆகி போக போற வீட்லயாவது கொஞ்சம் சுயநலமா இருக்க கத்துக்கோ பூமி. உனக்கு கல்யாணம் நடக்க போறது உறுதி. அம்மா 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 பூரி அம்மா. என்ன ககன்? அம்மா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னடா குட் நியூஸ்? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க, அப்புறமா நான் உங்களுக்கு அந்த நியூஸை சொல்றேன். அதுதானே ட்ரெடிஷன். பூரி, இன்னைக்கு நீ எவ்வளவு ஃபுட் சாப்பிட்டாலும் எவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டாலும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இன்னைக்கு நீ ஃப்ரீ. என்ஜாய் தி ஸ்வீட், என்ஜாய் தி ஃபுட் அண்ட் என்ஜாய் தி ஹோல் டே. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுனா, இது வரைக்கும் உன் லைஃப்ல கிடைக்காத பெரிய கான்ட்ராக்ட் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நான் சொல்ல போறது அதை விட பெரிய நியூஸ். டேய் சிவா, சரிடா, இப்பதான் எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டாச்சுல, இப்போ அது சொல்லு, அது என்ன குட் நியூஸ்? பூமிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா. பூமி பொண்ணு பாக்குற இடத்துல இல்லனாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நமக்கு செய்தி வரும்ல, அதை நம்ம கேட்டு இன்னும் அதிகமா நம்ம நொந்து போகணும்ன்றதுதான் அவங்களுடைய ஸ்கெட்ச். என்னமோனா நீ சொல்றதெல்லாம் அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல. பூமி நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிற பொண்ணுன்னு என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. பூரி பாத்தீங்களாமா, நம்ம பூரிக்கு இன்னும் அந்த பூமின்ற மயக்கம் தெரியல போல இருக்கு. அப்படி பார்த்தா நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க போல இருக்கு. ஆனா பூமிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. எனக்கு இருந்த எல்லா டென்ஷனும் சரியாயிடுச்சு. ஆனா அந்த அப்பாவும் பொண்ணும் பிளான் பண்ண மாதிரி நான்லாம் கவலைப்பட மாட்டேமா. I feel so relaxed that I feel so happy. La 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 la. La 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 la.
என்னம்மா இது? உன் பொண்ணு திடீர்னு பூஜை எல்லாம் பண்றா? சித்தி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் பொண்ணுக்கு இந்த மாற்றம் எப்படி வந்துச்சுன்னு ஆச்சரியமா இருக்கு. சந்தர்ப்பத்தை பொறுத்து நிறைய பேர் இப்படிதான் மாறுவாங்க சித்தி. என் பொண்ணு சந்தர்ப்பத்தை உருவாக்குறதுக்காக மாறிக்கிட்டு இருக்கா. பாத்துக்கிட்டே இரு. போக போக நக்ஷத்ரா இந்த அபூர்வாவா எப்படி மாற போறான்னு. ஆரத்தி எடுத்துக்கோங்க அத்தை. எப்பவும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? என் கூட வந்து நீங்களும் பூஜையில உட்காந்தா நானும் உங்க கூட கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணுவேன்ல அத்தை. இது என்ன நக்ஷத்ரா, அத்தனை மரியாதையா கூப்பிட்டு வேலையெல்லாம் செய்யறேன்னு சொல்ற? இதுக்கு முன்னாடி நீ என்ன எப்பவுமே நீவா பொண்ணு தானே பேசுவ. அது உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அத்தை. அப்ப நீங்க எனக்கு சொந்த அத்தை. இப்ப நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிருக்க மருமக. மரியாதை கொடுக்கறதா நம்ம கலாச்சாரம். பிந்து இன்னும் எழுந்திருக்கலையா அத்தை? ஆமா நக்ஷத்ரா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எப்பவும் போல கூப்பிடுற மாதிரியே கூப்பிடு. ஐயோ, அது எப்படி முடியும் அத்தை? முதல்ல பிந்து என்ன பண்றான்னு சொல்லுங்க. இன்னும் அவ எந்திரிக்கலாம். உங்க பையனும் பிந்துவும் ஒரே மாதிரி தான். அவ்வளவு சீக்கிரமா எழுந்திருக்க மாட்டாங்கல்ல. கரெக்டா நீங்க டிஃபன் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லது. அம்மாடி நட்சத்திரா, இங்கேயே குடிக்கலாம்ல, எதுக்கு ரூம்க்கு எடுத்துட்டு போய் குடிக்கிற? இது எனக்கில்ல மருதாணி பாட்டி, என் புருஷனுக்கு. ஆ,